அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நம்மில் பலர் சாதாரணமாக கருதும் ஒன்று. ஆனால் இது நம் வாழ்வை முழுமையாக பாதிக்கும் ஒரு நிலைமையை பற்றியதாகும். அதாவது ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சுப்ஹி வேளையில் தூங்குவதை பற்றி. நம் வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போது, பொருளாதார சிக்கல்கள் வரும்போது, வேலைகளில் பரக்கத் அதாவது அருள் இல்லாத போது அதற்கான காரணத்தை நாம் ஆழமாக தேடுகிறோம். பல சமயங்களில் அதற்கான முக்கியமான காரணம் நமது அன்றாட வழக்கத்தில் உள்ள ஒரு சிறிய கவனக்குறைவு மட்டுமாக இருக்கலாம். இந்த தலைப்பில் இஸ்லாமிய வரலாற்றில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழரும் குர்ஆன் விளக்க உரையாளர்களில் சிறந்தவருமான மாண்புமிகு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கிய அறிவுரைகளும் மற்றும் அவர் நினைவூட்டிய பழமொழிகளின் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். விடியற்காலையில் இந்த தூக்கம் நம் வாழ்வில் கொண்டு வரும் சிரமங்கள் என்னென்ன? சரியாக 5 விஷயங்களாக நாம் அதை ஆராயலாம். முதலாவதாக, ரிஸ்க். உணவு, செல்வம், வாழ்வாதாரம் குறையும். இது பொருளாதார கொள்கையை விட ஆன்மீக உண்மையாகும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு நினைவூட்டுவது இதுதான். இந்த நேரத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு ரிஸ்க் அதாவது உணவு, வாழ்வாதாரம் பங்கிடுகிறான். நீ அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தால் உனக்கு அல்லாஹ் விதித்த பங்கு மற்றவர்களுக்கு போய்விடும். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு விடியலின் முதல் நேரங்களில் தனது அருளின் வாசல்களை திறந்து வைக்கிறான். சூரிய உதயத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள அந்த நேரம் மிகவும் புனிதமான நேரமாகும். உலகிலேயே மிகப்பெரிய வழங்குனரான அல்லாவிடமிருந்து நாம் நமது வாழ்வாதாரத்தை பெற வேண்டிய நேரத்தில் கவனக்குறைவாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது நம் வாழ்வில் அறியாமலேயே ரிஸ்க் குறைவு ஏற்படுகிறது. இரண்டாவது, சோம்பலும் மந்தமும் அதிகரிக்கும். இந்த விஷயத்தில் அரபிகளிடையே ஒரு பழமொழி உள்ளது. அவர்கள் சொல்வார்கள், நம் சுப்ஹி பாத் ஃபஜர், நாம் அல்கசல். இதன் பொருள் என்னவென்றால், ஃபஜருக்கு பிந்தைய தூக்கம் ஈக்குவல்ஸ் சோம்பலின் தூக்கம். சுப்ஹி தொழுகைக்கு பிறகு நாம் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்து போகும்போது நமது உடலின் மற்றும் மனதின் ஆற்றல் இழக்கப்படுகிறது. ஒரு நாளை தொடங்கும் போது நாம் பெற வேண்டிய ஆன்மீக விழிப்புணர்வு அங்கு முடிவடைகிறது. நீங்கள் கவனித்திருக்கலாம், சுப்ஹிக்கு பிறகு தூங்குபவர்களுக்கு நாள் முழுவதும் ஒரு சோர்வும் ஆர்வமின்மையும் இருக்கும். வேலையில் கவனம் செலுத்த முடியாது, படிப்பில் ஆர்வம் இருக்காது, உடல் எப்போதும் பாரமாக இருப்பதை போல் தோன்றும். இந்த சோம்பல்தான் நமது வெற்றிகளுக்கும் இலக்குகளுக்கும் இடையில் ஒரு பெரிய சுவராக நிற்கிறது. மூன்றாவதாக, விரைவில் முதுமை வந்து சேரும். இது ஒரு ஆயுர்வேத உண்மை போல் முதியவர்களால் பார்க்கப்பட்டது. இந்த தூக்கம் விரைவில் நரையையும் சுருக்கங்களையும் கொண்டு வரும். 40 வயதில் ஒருவர் 60 வயதானவரைப் போல தோற்றமளிப்பார் என்பதே அந்த பழமொழி. சுப்ஹிக்கு பிந்தைய இந்த தூக்கம் நமது உடலின் உயிரியல் கடிகாரத்தை சீர்குலைக்கிறது. இயற்கையின் விதிக்கு எதிராக நாம் செயல்படும் போது அது நம் ஆரோக்கியத்தையும் அழகையும் எதிர்மறையாக பாதிக்கிறது. இந்த அதிகாலை நேரம் உண்மையில் அதிக பிராணவாயு கிடைக்கும், உடலுக்கு அதிக விழிப்புணர்வை தரும் நேரமாகும். அந்த நேரத்தில் நாம் தூக்கத்தில் ஆழ்ந்து போகும்போது நம் உடலுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை நாமே மறுத்துவிடுகிறோம். இது நம் இளமையையும் ஆரோக்கியத்தையும் குறைக்கிறது. நான்காவது, பரக்கத் அதாவது அருள் நீங்கிவிடும். ரிஸ்க் என்பது செல்வம் மட்டுமென்றால், பரக்கத் என்பது அதன் பரந்த வடிவமாகும். செல்வம் இருந்தும் அதில் மகிழ்ச்சி இல்லை என்றால், வேலையிலோ வியாபாரத்திலும் நல்ல வருமானம் வந்தும் அது நிலைக்கவில்லை என்றால் அதன் பெயர்தான் பரக்கத்தில்லாத நிலை. சுப்ஹிக்கு பிந்தைய இந்த தூக்கம் காரணமாக நாள் முழுவதும் எந்த விஷயத்திலும் நமக்கு ஆர்வம் இருக்காது. நாம் செய்யும் வேலைகளிலும் வியாபாரத்திலும் குடும்ப உறவுகளிலும் கூட ஒரு தோல்வி வருவதைப் போல் தோன்றும். ஏனென்றால் ஒரு நாள் தொடங்க வேண்டிய ஆன்மீகம் மற்றும் உலகவியல் அடிப்படை இந்த தூக்கத்தால் தகர்க்கப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சமூகத்திற்காக பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனை உள்ளது. அவர்கள் கூறினார்கள், இறைவா, என் சமூகத்தினருக்கு அவர்களின் விடியலில் நீ பரக்கத் வழங்குவாயாக. அந்த பிரார்த்தனையின் பலன் கிடைக்க வேண்டிய நேரத்தை நாம் தூங்கி வீணெடுக்கும் போது நம் வாழ்விலிருந்து பரக்கத் அதாவது அருள் நீங்கிவிடுகிறது. ஐந்தாவது, வாழ்வின் தேவைகள் தடைப்படும். ஒரு அரபு பழமொழி இந்த யதார்த்தத்தை சரியாக குறிக்கிறது. மன் நாம பாதல் ஃபஜ்ர் ஃபக்கத் ஹாஜதஹு, அதாவது ஃபஜ்ருக்கு பின்னர் தூங்கியவன் தன் தேவைகளை இழந்தான்.
ஒவ்வொரு நாளும் நாம் முடிக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. பல கனவுகள், இலக்குகள், தேவைகள் உள்ளன. இந்த தேவைகளை நிறைவேற்ற நமக்கு அல்லாஹ்வின் உதவி தேவை. இந்த தேவைகளை நாம் அடைய வேண்டிய நாளின் தொடக்கத்தை நாமே அழிக்கும்போது நம் இலக்குகள் நம்மிடமிருந்து விலகி போய்விடும். அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தின் வெளிச்சத்திலும் மாண்புமிகு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகனுக்கு வழங்கிய அந்த பிரபல அறிவுரை நம் எவ்வருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவர் தன் மகன் சுப்ஹிக்கு பிறகு தூங்குவதை கண்டபோது கூறினார், மகனே விழுந்திரு, இந்த நேரத்தில் இனி அல்லாஹ் உனக்கு தூக்கம் தராதிருக்கட்டும். இந்த வார்த்தைகளில் ஒரு தந்தையின் பாசமும் அதையும் தாண்டி ஒரு ஆன்மீக எச்சரிக்கையும் உள்ளது. அவர் தன் மகனின் இந்த உலக மற்றும் மறுமை வெற்றியை விரும்பினார். எனவே நாமும் நமக்கு நாமே ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். சுப்ஹிக்கு பிறகு தூங்கக்கூடாது. நாம் விழித்திருக்க வேண்டும், அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், அல்லாஹ்வின் ஜிக்ருகளை ஓத வேண்டும். அதன் பிறகு நமது வேலையையும் அன்றாட காரியங்களையும் தொடங்க வேண்டும். இல்லையென்றால் நாம் கவனக்குறைவாக சென்றால் ரிஸ்க், பரக்கத், ஆரோக்கியம், நமது இளமை எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். இந்த விடியலின் அருள் நம் எவ்வருக்கும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து என் வார்த்தைகளை முடிக்கிறேன். செவிமடுத்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.